இந்த சபையிலிருந்து உற்சாகத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிறும் உமது பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய தேசத்துக்காக, பாதுகாப்புக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க அழைத்த இந்த கூட்டத்துக்காக நன்றி. அவர்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபத்துக்காக நன்றி. அதன் பதிலை நீங்கள் காட்டப் போகிறீர். இந்த புத்தாண்டின் முதல் நாளிலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்க கொடுத்த கிருபைக்காக स्तुतिवेवा स्वामी भगवान से मैं अलवनी दिन मैं ददास बिसी आए स्वामी भगवान से कथा करना, भगवान से मुलु लोके जमा कथा करना, भगवान से कथा करना भूमि कंपा तुलिन ओ स्वामी जलगल मथुलिन विविध प्रश्न तुलिन भगवान से कथा करला, भगवान से अपने कपानी विद्या देने माइक मनिंग एनवा माँ इस्राएल राजुन वासे मम लोके पालने करने राजतुमा मम माई इन्ने माँ हरे वने किसी के निकने ऐसा अब मैं लाकुनु दाकिनवा अब सूदाना वेन्ने अब लेस्टी वेन्ने अब पासुतावेली वेन्ने अब हितवाद कार कमें वेनास्पेला मागे मून सोयन्ने माँ तुलतीन शक्तिय स्वयं मागे करुणा व दया व सोयला ओब में अवरुद्धते अन्न स्वामी में वचन योबान से देने अपराध इस्राएल सिद्ध सेलगटा एक वागे माय इस्राएल कर नानु नुडिय धवन வேற தேவன் உனக்கு இல்லையே, நீ என்னிடத்துக்கு திரும்பு. ஆண்டவரே, இன்று அந்த ஜனங்களுடைய கண்களை திறக்கணும், அவங்க உங்களை காணணும். எவ்வளோ பேர் காண்றாங்க சுவாமி, அரபியர்கள், யூதர்கள், ரஷ்யன்கள், எத்தியோப்பியர், எவ்வளவோ பேர் ஆண்டவரே உமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யம் கட்டப்படுகிறது, இதற்காக நன்றி 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 என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையும் அந்த ஜெபத்திலே ஈடுபட்டு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வருஷத்திலே பெரிய காரியங்களை செய்ய வாங்க ஆண்டவரே, சீக்கிரமாக வாங்க, எங்களையும் நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை கொடுக்கிறோம். அதுபோல தேசத்தை நீங்களே பாதுகாக்கணும், அவர்களை விசுவாசத்துக்குள் கொண்டு வந்து தேவ ராஜ்யத்தை அங்கே கட்டி எழுப்புங்க சுவாமி. எங்களையும் அதிலே உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. இஸ்ரவேலின் ராஜாவே, மறுபடியும் உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி எங்களுடைய ஜெபங்களை இயேசுவின் நாமத்தில் வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு அதை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். ස්වාමීන් වහන්සේගේ ඉෂ්ට කරුවා, ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. මේ අවුරුද්දේදී ස්වාමීන් වහන්සේ අපිට දෙන පොරොන්දුව ගීතාවලිය දෙවනි පරිච්ඡේදය 12 වෙනි පදය. இன்ற வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தும் வாக்குத்தத்தமாக முன்வைக்கும் வசனம் சங்கீதம் 2வது அதிகாரம் 12ஆம் வசனம். The promise word for this year is from the book of Psalms, Psalm chapter number 2 verse number 12. 12 වෙනි පදය. ඒක දෙමළේ ඉස්සල්ලා පාසකේ ඊට පස්සේ සිංහලෙන් මම කියන්නේ. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். සිංහලෙන් මෙහෙම කියනවා, පුත්‍රයාණන් සිඹියු නැතොත් උන්වහන්සේ උදහස් වනසේක. නුඹලාද මාර්ගයේදී විනාශ වන්නහුය. මක්නිසාද උන්වහන්සේගේ උදහස වහාම ඇවිලෙන්නේය. උන්වහන්සේ සරණ කොට ගන්න සියල්ලෝ ආශිර්වාද ලද්දෝය. ආමේන්. ආමේන්. දේ වචනේ යේසුස් වහන්සේ ගැන ආලේපල තැනට ගැන මේ ගීතාවලිය දෙකේ කියද්දී උන්වහන්සේ ගැන අපිට පොරොන්දුවේ වචනයක් සහ අපි කීකරු වෙන්න යුතු වචනයක් ස්වාමීන් වහන්සේ දෙනවා. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் நிறைந்த தேவ குமாரனை குறித்து சொல்லும் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசு
முன் நாங்கள் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் என்று வசனம் சொல்லுகிறது. வச்சனை කියනවා පුත්‍රයාණන්ව සිමින්න කුමාරනේ මුත්තමිடுங்க. ඒකෙන් අදහස් කරන්නේ උන්වහන්සේට නමස්කාර කරලා උන්වහන්සේව වැළඳ ගන්න. උන්වහන්සේට යටත් වෙන්න කියලා වචනේ කියනවා. அவரை பணிந்து கொண்டு அவரை நமஸ்கரித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் பாதத்தில் நில்லுங்கள். මේ අවුරුද්දේ මේ සභාවේ හැම දෙනෙක් මේක කරන්න ඕනේ. வருஷத்தில் ஆலயத்தில் எல்லா அங்கத்தினவர்கள் விசுவாசிகள் அதை செய்யணும். அப்படி செய்யாமல் போனால் என்ன நடக்கும்? அவர் கோபம் கொள்வார். ඒව කරේ නැත්නම් ඔබ ස්වාමීන් වහන්සේ උදහස් වෙනවා. උදහස් වුණොත් මොකද වෙන්නේ? அவர் கோபம் கொண்டால் என்ன நடக்கும்? நீங்கள் வழியிலே அழிந்து போவீர்கள். ඔබ මාර්ගයේදී විනාශ වෙනවා. මේ අවුරුද්ද ලේසි පාස්ව අවුරුද්දක් නෙමෙයි. වචනේ කියනවා මක්නිසාද උන්වහන්සේගේ උදාස බාම ඇවිලෙන්නේ. அவருடைய கோபம் பற்றி எரியும். මේ අවුරුද්ද ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ උදාස ඇවිලෙන්න වර්ෂයක්. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிற ஒரு வருஷம் இந்த வருஷம். ඉතින් වචනේ කියනවා ඒ වුණත් උන්වහන්සේ සරණකොට ගන්න සියල්ලෝ ආශිර්වාද ලද්දෝය. ஆனாலும் வார்த்தை சொல்லுகிறது அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த 2026 ஆண்டில் நீங்கள் பாக்கியவானா இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். ස්වාමීන් වහන්සේ සරණකොට ගන්න වෙන සරණක් අපිට නැහැ. வேறொரு உதவியோ நமக்கு அரணோ கோட்டையும் இல்லை. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான் இருக்கிறார். இந்த வசனத்தை கர்த்தர் இந்த ஆண்டில் வாக்குத்தத்தமாக நமக்கு தருகிறார். මේ වචනය ස්වාමීන් වහන්සේ පොරොන්දුවේ වචනය ලෙස අපිට දෙනවා. ඒ නිසා මාර්ගයේදී අපි විනාශ නොවේ ඉන්න ස්වාමීන් වහන්සේ පුත්‍රයාණන්ව සිඹිමු. උන්වහන්සේට මෙහෙ කරමු, සේවය කරමු, සුභාරංචිය කියමු. උන්වහන්සේගේ ගෘහය ගොඩනගමු. குமாரனை முத்தமிடுவது என்று சொன்னால் என்னது? அவரை பணிந்து நமஸ்கரித்து அவருக்கு ஊழியம் செய்து அவருக்கு பிரியமாய் நடந்து சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே கட்டுவோம். இல்லாவிட்டால் அவர் கோபம் கொள்வார். வழியிலே நாங்கள் அழிந்து போவோம். அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். අපි වචනේ කියවගේ පුත්‍රයාණන් නැත්නම් ජේසුස් ක්‍රිස්තුස්ව සිඹමු. ඒ කියන්නේ උන්වහන්සේ නමස්කාර කළා, ප්‍රේම කළා, සේවය කළා. උන්වහන්සේගේ සුභාරංචිය කියලා උන්වහන්සේගේ සභාව ගොඩනගමු. නැත්නම් උන්වහන්සේ උදාස් වෙයි. අපි මාර්ගයේදී විනාශ වෙයි. උන්වහන්සේගේ කෝපය ඇවිලෙයි. නමුත් උන්වහන්සේ සරණ කොට ගන්න අය ආශිර්වාද ලබනවා. ආමේන්. පොරොන්දේ වචනයට අපි ස්වාමීන් වහන්සේට ස්තුති කළා. කාසේ ආඥාව. ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்கள் வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் ஒழித்து போட்டார். உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுவதும் இளைப்பாறி அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதாரு விருட்சங்களும் லிபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாயிருந்த செத்த ராட்சசர் யாவரையும்
உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனத்தில் இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமனானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிக்களே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினோனே, நீ தரையிலே விழவிடப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு புலியின் பற்களுக்குள்ளே கிடக்கிறவைகளைப் போலவும் காலால் மிதித்து கொள்ளப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டாய். நீ அவர்களோடு அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீதிருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை உள்ளம்பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் எனும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முடித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசமனத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணமடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் புரிந்ததென்று அக்களிப்பாயிராவே. பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். தரித்திரன் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். வாசலே அல்லது நகரமே கதவு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருப்பது புகைக்காடாய் வருகிறார், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மாறு உத்தரவு?
சொல்லப்படும். கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தின் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமென்.